அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நான் ஒரு அழகான 2 ட்ரெஸ் காட்டப் போறேன். என் குழந்தைகளுக்கு நான் இந்த பெருநாளுக்காக தைச்சது. இந்த ட்ரெஸ் நான் தைக்கிறதுக்கு கீழே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இது என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு இந்த துணி. ஸோ இந்த துணி பார்டர் மாதிரி இப்படி கொடுத்துடலாம் இந்த 3 லேயர்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டீரியல் நான் அது இந்த ஸ்பேஸ் மெட்டீரியல் எடுத்து இதுக்கு சூட் பண்ணி தைச்சேன். அதிகமாக கிராண்டாக இருக்க மாட்டேன். சிம்பிளாக இருந்தாலும் என் கையால் என் பிள்ளைங்களுக்கு தைக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த மெட்டீரியல் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட் கலர் ஆர்கன்சா மெட்டீரியலில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்காங்க. இந்த துணிக்கு பேர் ஸ்பேஸ் துணின்னு சொல்கிறாங்க. இதில் குட்டி குட்டி சில்வர் கலர் ஸ்டோன் இருக்குது. கோல்டன் கலர் ஸ்டோன்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நான் சில்வர் கலர் ஸ்டோனில் சூஸ் பண்ணி எடுத்தேன். அண்ட் இது க்ரீனிஷ் கலரில் ரெண்டு கலர் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கீழே பார்டர் கொடுக்கறதுக்கு ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்தேன். பார்டர் இந்த லைட் கலருக்கு மட்டும் கொஞ்சம் பார்டர் டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அந்த க்ரீன் கலருக்கு அப்படியே அட்ஜஸ்ட் எல்லாம் மேட்ச் ஆச்சு அந்த கலரு. அதுக்கப்புறம் இதுக்கு லைனிங் உள்ள கொடுக்கறதுக்கு கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது இந்த ட்ரெஸ் தைக்க போகிற துணிங்க. இது ட்ரெஸ் உள்ள ஃபுல் ட்ரெஸ் வந்துடும். ஃபுல் ஹேண்ட் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி தைக்க போகிறேன். அண்ட் அதுக்கு இந்த ஒரு பிங்க் கலரில் நான் எடுத்திருக்கேன் அதே துணி. அதுக்கு தேவையான காட்டன் லைனிங், இது காட்டன் லைனிங் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிங்க் துணி எதுக்குன்னா கோட்டு தைக்க போகிறேன். கோட் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ராக்ல நம்ம கோட்டு கை வச்சுக்கிறோம். ஸோ கோட்டுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த லைட் கலர் எடுத்திருக்கேன். இது பெரிய பாப்பாவுக்கு நான் தைக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மெட்டீரியல் நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். 2.5 மீட்டர் ஃபஸ்ட்டு கீழே நான் அந்த ஃப்ரீலுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். முக்கோண வடிவத்தில் இது மடித்து நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அம்ப்ரெல்லா கட்டிங் தான் நான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப சில்கியாக ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இந்த துணி. இந்த துணிக்கு நமக்கு கிரேப் மெட்டீரியல் தான் உள்ள லைனிங் கொடுக்க சூட்டபிளாக இருக்கும். கோட்டுக்கு நான் எதுக்கு காட்டன் எடுத்தேன்னா கோட்டுக்கோட கிரிப்னஸ்க்காக நான் அது எடுத்தேன். அதுக்கு கோட்டுக்கு அந்த கிரேப் துணி நம்ம கொடுக்கும்போது அதுக்கு வளவளன்னு இருக்கும். அதுக்கு மட்டும் நான் லைனிங் துணி காட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கரெக்டாக சரிசமமாக 2ஆ மடித்து அப்படியே நான் கிராஸாக இது போட்டிருக்கேன். இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் நான் எல்லா துணியும் சரிசமப்படுத்தி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அளவு போட்டு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இடுப்பு அளவு பார்த்தோம்னா 24 இன்ச் வருது. அதில் 4ல் ஒரு பங்கு நமக்கு 6 இன்ச் வரும். இப்போ 6 இன்ச் வரும்போது தைக்கிறதுக்கு தேவையான ஒரு 1 இன்ச் சைடில் நான் விட்டுறேன். வேணும்னா குட்டி குட்டி டாட் வைக்கணும்னா கூட நீங்கள் இடுப்புக்கிட்ட கீழே லேயர்ஸ்க்கு கொஞ்சம் குட்டி டாட் கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ மேலேருந்து ஒரு 9 இன்ச் வச்சு நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த 6 இன்ச் இல்லையா, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 7 இன்ச் இல்லை, நீங்கள் 1/2 இன்ச் தைக்க விட்டீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஸோ இப்போ நான் 7 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி இந்த துணி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பின்னு குத்திக்கிறது நல்லாயிருக்கும். ஊசி நீங்கள் குத்திங்கன்னா அதை அசையாமல் கரெக்டாக நமக்கு மார்க் பண்ணும்போது அசையாமல் இருக்கும். ஏன்னா இப்போ நான் மார்க் சாக்கில் மார்க் பண்ணும்போது கூட அந்த துணி அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால நான் பின் குத்திக்கிறேன். இந்த சைடும் ஒரு கீழே வேணாலும் நீங்கள் பின்னு குத்திக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக
இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் பாடி கட் பண்ணி கூட அந்த அளவு கூட நீங்கள் வச்சு அப்படி இடுப்பு அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பின்னு குத்தி கூட இந்த துணி கொஞ்சம் வளவலன்னு இருக்கு. நான் மெதுவாக மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கரெக்டாக வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 7 இன்ச் வருது. இப்போ நம்ம இடுப்பு அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட நீளம் மார்க் பண்ணலாம். ஃபுல் நீளம் நான் 42 சொல்லியிருக்கேன். மேலே யோக்பாட்டுக்கு மேல் பகுதிக்கு 11.5 இன்ச்சு. ஸோ கீழே நமக்கு 31.5 இன்ச் வரும். 32 இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம். மேலே யோக்பாட்டுக்கு 11.5 இன்ச் நான் வந்து விட்டுட்டு அதுக்கு மைனஸ் பண்ணி 42ல் 11 மைனஸ் பண்ணி வரக்கூடிய அளவு வச்சு கீழே வந்து மார்க் பண்ணணும். ஸோ 32 இன்ச் நான் வந்து கீழே மார்க் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம பார்டர் வைக்க போகிறோம். எப்படியும் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சில் நமக்கு பார்டர் வரும். அந்த துணிக்கு மேலே தான் நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் நான் வச்சு இது வந்து இது தைக்க போகிறேன். தைக்கிறதுக்கு நமக்கு மேலே கீழே தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் போயிடும். ஸோ 1/2 இன்ச் தான் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ வளர்கிற பசங்களுக்கு கரெக்டான அளவு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு இன்ச்சு நம்ம அப்படி 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா ஒன்றும் இல்லை. கரெக்டாக இந்த சைடு நான் இந்த ஓரத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கீழே 34 இன்ச் வச்சு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது இந்த சைடு தான். 34 இன்ச்சில் கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைடும் அதே மாதிரி 34 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லாக அந்த சர்க்கிளாக நான் வந்து அதே 34 இன்ச் வச்சுக்கிறேன். அந்த ஓரத்தில் மட்டும் லாஸ்ட் அந்த எண்டிங்கில் அந்த ஓரத்தில் மட்டும் 1 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அந்த மாதிரி அந்த சர்க்கிளை கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சைடு ஓரத்தில் மட்டும் 1 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சர்க்கிள் நம்ம டாட் போட்ட இடத்த அப்படியே நம்ம லைன் போட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த லைன் டாட் வந்து நான் டார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த துணி கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக லைன் போட முடியல. ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிட்டேன் கீழே. இப்போ கட்டிங் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற மீதி துணியில் நம்ம பாடிக்கு மேலே யோக்பாட்டுக்கு கட் பண்ண போகிறோம் அண்ட் கைக்கு கட் பண்ண போகிறோம். கை ஃபுல் ஹேண்டு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த 2.5 மீட்டர் துணி இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக எனக்கு வந்துச்சு. கீழே கட் பண்ணிட்டோம். பாருங்கள், பின்னு குத்தி இருக்கிறதுனால நம்ம பயப்படாமல் இப்படி இழுத்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். இடுப்பளவு நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தது அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு அந்த பின்னை எடுத்து நான் இந்த சைடு குத்திக்கிறேன். நான் இதுக்கு இப்போ லைனிங் துணி நம்ம வெட்டணும். இதை வச்சு அப்படியே நான் வெட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதனால நான் இங்கே பின் குத்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே பாட்டமுக்கு வெட்டியாச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது இந்த துணி. ஆர்கன்சா மெட்டீரியல் பார்த்துருக்கோம், இதில் பிரிண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம், ஒர்க்கும் பார்த்துருக்கோம். பிளெயின் ஆர்கன்சாவில் குட்டி குட்டி அந்த ஸ்டோன் வச்சுருக்காங்க சில்வர் கலரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி துணி கிடச்சா நீங்களும் வாங்கி
ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மீதி துணியை பாடி கட் பண்ண நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங்கும் நான் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன். எனக்கு கைக்கு லைனிங் தேவைப்படாது. ஸோ 2 மீட்டர் இல்லை 2.25 மீட்டர் கரெக்டாக இருக்கும். இப்படி மடித்து போட்டு நான் மேலே பாடிக்கு கட் பண்ணிக்கிறேன். நல்லா மடித்து போட்டிருக்கேன். அகலம் மேலே வந்து 26, கீழே 20, இடுப்பு அகலம் 24 இன்ச்சு. ஸோ அது வந்து 4 டிவைட் பண்ணி 1.5 இன்ச் சைடில் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு லைன் போட்டிருக்கேன். ஷோல்டர் பாருங்க, 5 இன்ச் இல்லைன்னா 5.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 5.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் கம்மி கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த சைடு நமக்கு கரெக்டாக 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு வரும். ஸோ இப்படி ஷேப் போட்டுட்டு பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பஞ்ச் கப் ஸ்கேல் கூட வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஷோல்டருக்கு நம்ம 5 இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும். பாருங்க, 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுடுவோம் நம்ம. ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த உள் பக்கமாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த ஷேப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க இந்த ஷேப்பு. இங்கே 1.5 இன்ச் நம்ம கீழே தைக்க வரும். அதுக்கப்புறம் இந்த ஷேப் நம்ம கொடுக்கணும். இந்த சைட் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் கிராஸாக கட் பண்ணுவோம். அது லாஸ்ட்டாக நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கட் பண்ணிப்பேன். ஸோ நம்ம சைடு ஆர்ம் இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம். தைக்கிறது நமக்கு சிம்பிள் தான். நெக்கு நம்ம வந்து லைனிங் வச்சு தைச்சிக்கலாம், இல்லை கேன்வஸு ஒரு 1.5 இன்ச் துணி கூட கிராஸ் பட்டி வச்சு தைச்சிக்கலாம். அண்ட் ஆர்ம் ஹோல், கை ஜாயின் பண்ணுறது, சைட் ஜாயின் பண்ணுறது எல்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோஸில் அந்த கட்டிங் மட்டும் போடலாம் சொல்லி நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் வாங்கி இது தைக்கிறேன். எப்போவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு இது வந்து தைச்சிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, அதனால கொஞ்சம் லேட்டாக இது வீடியோ போடுறேன். இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் என் குழந்தைங்களுக்கு நான் என் கையால் நான் தைப்பேன். ஸோ அதே போல் தான் நான் வந்து துணி வாங்கி வச்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு தைக்கலான்னு. உடம்பு சரியானதுக்கப்புறம் தைக்கலான்னு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இப்போது எனக்கு இந்த நேரம் கிடச்சிது, இந்த தைச்சிட்டு அப்புறமா நம்ம வீடியோ போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவலுக்கும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி தைக்கலான்னு. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பிளானிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் செய்வேன். குழந்தைங்களுக்கு தைக்கும் போது எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து பார்த்து செய்வேன். இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக அமைஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கே பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் அந்த கோட்டும் நல்லா சிம்பிளாக தைச்சாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ராக் கட்டிங் பண்ணிட்டோம். இப்போது கோட்டு தைக்கிறதுக்கு நான் வந்து 1 மீட்டர் துணி தான் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் துணி எப்படி பத்தும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு இந்த 1 மீட்டர் துணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக நம்ம தைக்க போகிறதுனால இது கரெக்டாக இருக்கும். இந்த துணி பாருங்க, நான் அளந்து காமிக்கிறேன். கரெக்டாக 1 மீட்டர் துணி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஷைனிங்கான துணியும் அதில் சீக்வன்ஸ் அது அந்த ஸ்டோன் வச்சது. லைனிங் மட்டும் 2 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். இது அதிகம் தான். 1 மீட்டர் லைனிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். 1 மீட்டரில் 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா லைனிங்கில் வந்து கேன்வஸ் துணி அயன் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் தைக்கலாம். இன்னும் நல்லா கிரிப்னஸாக இருக்கும்.
இது நான் தைக்கிறதே வந்து காலையில பெருநாள்னா இப்போ நைட்டு வந்து ஒரு 9, 10 மணிக்கா கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல குடுத்தவங்க துணியே நான் வந்து உடம்பு சரியில்லாம டிலே பண்ணியிருந்தேன். அத அப்படியே நான் வச்சுட்டேன். அதெல்லாம் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃப்ராக் நான் தைச்சுட்டேன் எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ். இது கோட் மட்டும் நான் இப்போ தைச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க கரை பகுதியில நான் இப்படி எடுத்து மடிச்சு போட்டிருக்கேன். இந்த கரை பகுதியில ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கோட்டுடைய உள்பகுதியில மடிக்கிறதுக்காக. ஏற்கனவே நான் வந்து டாக்டர் கோட்டுடைய கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் ஸ்லீவ்லெஸ்ஸு. கொஞ்சம் இது சிம்பிளா இருக்கும். சிம்பிளா நான் தைச்சிருக்கேன் டைம் இல்லாதனால. பிளான் பண்ண மாதிரி எனக்கு இது மட்டும் வந்து கோட் மட்டும் அமையல. நிறைய கை ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் நான் இத்தனை அளவுக்கு நான் வந்து தைச்சிருக்கேன். ஸோ பாருங்க ஒரு 18 இன்ச்சு எனக்கு வந்து கோட்டு தேவை. ஸோ இது நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 2 இன்ச் மடிக்கிறதுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 4 இன்ச் இந்த துணி கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து உள்பக்கம் மடிச்சுட்டு நம்ம கோட்டோட அந்த டிசைன் வரும், காலர் அந்த டிசைன் வருதுல ஃப்ரண்ட் சைடு, அந்த டிசைனுக்காக. நெக்ஸ்ட் இதோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபிட்டிங்காக நான் எடுத்திருக்கேன். 24 இன்ச்சில் பாதி 12 இன்ச்சு. ஃப்ராகுக்கு நான் 26 இன்ச் இருந்தேன். இதில் கரெக்டாக ஃபிட்டிங்காக வரணும் இல்லையா, அதுக்கு நான் வந்து 24 இன்ச் இருந்தால் கரெக்டாக ஃபிட்டிங்காக நான் எடுக்கும்போது 24 இன்ச் இருந்துச்சு. ஸோ அதில் 4ஆக பிரிச்சும் போது 6, 7.5 இன்ச் அகலம் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச் வைக்கிறேன். 5.5 இன்ச் கூட நம்ம வைக்கலாம். இப்போ மேலே 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கிராஸாக வரும். கீழே வந்து ஒரு 7 இன்ச் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அது மேலே 1 இன்ச் நமக்கு கம்மியாகிடும் இல்லையா. ஸோ இந்த சைடு வந்து ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது நான் வந்து ஆர்ம் ஹோலுக்கு அந்த லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு லைட்டாக உள் பகுதியில் வர மாதிரி இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்குக்கு இங்கே வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட நீளம் ஒரு 2.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். இது வந்து இந்த 4 இன்ச் துணி மடிச்சுட்டு நான் வந்து இந்த நெக்கு கட் பண்ணுவேன். பாருங்க ஃபுல்லாக இது நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே மார்க் பண்ணும்போது மட்டும் இந்த துணி மடிக்கணும். உள்ள ஒரு 4 இன்ச் இந்த துணி இருக்கிற இந்த துணி மடித்து தான் நான் வந்து கட் பண்ணுறேன். அது உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். இப்போ இடுப்பளவு வந்து ஒரு 1/2 இன்ச் குறைவாக வச்சுருக்கேன் மேலே இருந்து. அண்ட் கீழே வந்து இங்கே 8 இன்ச் வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண அந்த டாட்டை ஸ்கேலால் லைன் போட்டுக்கலாம். இந்த இடுப்பு கிட்ட நான் 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். கரெக்டாக அந்த வயிற்றுக்கிட்ட எனக்கு வந்து பட்டன் தைக்கலான்னு ஐடியா இருந்துச்சு. டைம் இல்லாததுனால நான் வந்து பட்டன் தைக்காம ஹூக்கு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டன் மேலே தைச்சிட்டேன். இந்த டாட்ஸ்க்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, டாட்ஸ் ஒரு 6 இன்ச் வந்தால் போதும். அதோட சென்டர் பகுதியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து
ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1/4 இன்ச் நமக்கு இவ்வளோ தான் டாட் வரும் நடுவில் இந்த சைஸில். ஸோ இதுக்கு நல்லா இந்த லைன் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த டாட் இந்த அளவுக்கு இருக்கும். அப்போ தான் அந்த கோட்டோட ஃபிட்டிங் நல்லா அழகாக தெரியும். ஸோ சிம்பிளாக தான் இந்த கோட் நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த கோட் நம்ம தைச்சி பார்க்கலாம். இவ்வளோதான். இந்த துணியும் நான் மடிச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 குழந்தைங்களுக்குனால நான் அளவு இதுக்கு 18 இன்ச் வச்சுருக்கேன். இன்னொரு குழந்தைக்கு ஒரு 16 இன்ச் 16 அப்படி வச்சுருப்பேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தைக்கும்போது கோட்டு வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. அகலமும் கொஞ்சம் வந்து டைட்டாக பிடிக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நீங்கள் தைங்க. ஏன்னா என்னோட மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த டாக்டர் கோட் தைக்கும் போது சொல்லியிருப்பேன், நாளைக்கு ஸ்கூலில் அது தேவைப்படுறதுனால இன்னைக்கு போய் அந்த பேண்ட் துணி 80 சென்டிமீட்டர் பேண்ட் துணி வாங்கிட்டு வந்து நான் தைச்சது. அது ஃபர்ஸ்ட் டைமாக நான் தைச்சது. அதுக்கப்புறம் கோட் இதுக்கு தான் தைக்கிறேன். அந்த டிசைன் கோட்டுங்கெல்லாம் தைச்சிருக்கேன். அந்த லாங் ட்ரெஸ்ஸுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி நெக்கு அந்த காலர் வச்சு நான் தைச்சதில்லை. ஸோ இது 2வது முறையாக நான் தைக்கிறேன். ஸோ அந்த டாக்டர் கோட்டுமே நீங்கள் பார்க்கும்போது கட்டிங் ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு தெளிவாக இருக்கும். ஒன் சைடு நான் வந்து ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ பேக் சைட் கட் பண்ண எடுத்திருக்கேன். பேக் சைட் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் சைடை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ கீழேயும் பாருங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு கரெக்டாக அந்த லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கோட நீளம் வந்து 1 இன்ச் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் போதுமானதாக இருக்கும். இதுக்கு வந்து ஷேப் கொடுத்துக்கிற ரவுண்டாக. அதுக்கப்புறம் ஷோல்டரும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நான் கட்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலுக்கு பாருங்கள், பேக் சைடு ஒரு 1/2 இன்ச் தள்ளி இருக்கும் இல்லையா, அதை நான் வரைஞ்சி அதுவும் நான் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கட்டிங் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான், கோட்டோட கட்டிங்கும் முடிஞ்சிச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே இதோட அவுட்லுக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ நான் அதை காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். தைக்கிறதும் ரொம்ப ஈஸி. காலர் தைக்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் தைக்க போகிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம 2 சைடும் நம்ம டாட் தைக்கணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த துணி ரொம்ப வளவலன்னு இருக்குது. நான் கேன்வஸ் வைக்கல. பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் கேன்வஸ் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், நம்ம கட் பண்ண அந்த லைனிங் துணி அப்படியே வச்சு இது கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அயனிங் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரெஸ். 2 ட்ரெஸ்ஸும் தைச்சி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் பாருங்கள். இதுதான் நம்ம கட் பண்ண மெட்டீரியலு. இந்த கோட்டு பாருங்கள். கோட்டோட மெயின் ஃபேப்ரிக் நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரு கோட்டுக்கு. இதுக்கு 3 இன்ச் அளவு தான் உள்ளே வந்து அந்த துணி மடிக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு கோட்டுக்கு 4 இன்ச் மடிச்சிருக்கேன். அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள். 2 சைடும் உள்ளே மடித்து அப்படியே அந்த லைனிங்கில் ஒரு தையல் போட்டேன், மேலே தெரியாத மாதிரி. ஃபஸ்ட்டு தையல் போட்டதுக்கப்புறம் மடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பட்டன் தேடினேன். எனக்கு வந்து பெரிய ஸ்டோன் வச்ச பட்டனாக எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த க்ரீன் கலருக்கு கொஞ்சம் இதுதான் எனக்கு கிடைச்சிது. காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி இது கை வேலையெல்லாம் முடிச்சு ரெடி பண்ணிட்டேன். 7 மணிக்கு தொழுகைக்கு போகணும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு. இது கீழே பார்டரும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஃப்ளேரும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நம்ம எப்படி அதை மடித்து முக்கோண வடிவத்தில் போட்டோமோ அதே அளவு தான். எந்த ஜாயிண்ட்டும் எதுவுமே இல்லை. இந்த பார்டர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஒன் சைடு கைடு வச்சு நான் வந்து பார்டர் ஜாயின் பண்ணேன்.
இந்த பீட்ஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, சிலிண்டர் டைப் பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஊசியில் மாட்டி மாட்டி ஊசி ரொம்ப உடையும். அதுக்காக ஒன் சைடு கைடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் பொறுமையாக நம்ம வந்து தைக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் நான் முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சிங் தான். எப்போவுமே நம்ம ரெகுலராக ஃப்ராக் தைக்கிற மாதிரி தான். கோட் தைக்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஆனால் அது ஒரு டாக்டர் கோட் தைச்சது நான். அந்த கோட்டும் இது கோட்டும் சேம் அதே தான். கை மட்டும் நான் தைக்கல இதில். அதுவும் இது நான் சிம்பிளாக முடிச்சிருக்கேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு. 2 ட்ரெஸ்ஸும் என் பிள்ளைங்க அழகாக வேர் பண்ணிட்டு பெருநாள் தேடலுக்கு போச்சுங்க. ரொம்ப இருந்துச்சு. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர்